எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி யூஎஸ் எம்பசியிலேருந்து கால் வந்திருந்தது. என்னோடய ஒர்க்கை வந்து ஒரு 3 வருஷமாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தே இன்வைட்டட் மீ ஃபார் அ யூஎஸ் ட்ரிப்பு. 3 வீக்ஸ் போயிருந்தேன். அந்த டாபிக் என்னென்னா ரோட் டு சோஷியல் மீடியா சேஃப்டி ஃபார் யங் கேர்ள்ஸ். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததில் விர் ஆல் கனெக்டட் இல்லையா, அதுலேருந்து வர ப்ராப்ளம்ஸ் என்ன, யூனிக் ப்ராப்ளம்ஸ் என்னன்ற டிஸ்கஷன் தான். இந்த டிஸ்கஷன்ஸில் நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம். ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ் வாஸ் வித் சான் ஹோசே போலீஸ் டிபார்ட்மெண்ட். சான் ஹோசே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதில் இருக்கிற ஒரு ஹை ரேங்கிங் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியை எங்களுக்கு சொல்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்டரில் ஒரு பையனோட ஃபேஸை போட்டாங்க. நீ நம்ப மாட்ட, அவ்வளோ ஹேண்ட்ஸம், அவ்வளோ துடிப்பான கண்கள். அவனை பார்த்த உடனே, சில பேர் பார்த்த உடனே பிடிச்சிடும் தெரியுமா. யூ ரியலி த ஸ்மைல் வாஸ் ஸோ இன்ஃபெக்ஷியஸ். அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இவன் பேர் வந்து ரயான் லாஸ்ட்டா, இவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. ஹீ இஸ் அ ஸ்ட்ரெயிட் A லெவல் ஸ்டூடெண்ட். அவங்க அந்த ஊரில் வந்து பசங்களை நம்மள மாதிரி கண்ட்ரோலில் வளர்க்க மாட்டாங்க, ஃப்ரீயாக வளர்த்து விடுவாங்க. 12 வயசில் 11 வயசுலலாம் ஃபோனை கொடுத்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்தால் கூட வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர். அப்படிப்பட்ட கல்ச்சரில் அந்த பையனோட அப்பா அம்மா அவனுக்கு ரூல் போடுறாங்க. என்னன்னா, தம்பி உனக்கு வந்து ஐவி லீக் யூனிவர்சிட்டிக்கு நீ கண்டிப்பாக போகணும். அப்படி போனோன்னா உனக்கு நாங்கள் சோஷியல் மீடியாலாம் கொடுக்க முடியாது. ஸோ நீ அந்த சீட்டை வாங்கிடு. உனக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிரெடிட் கார்டு தரேன், உனக்குன்னு சொல்லிட்டு நீ இன்ஸ்டாகிராமில் ஒரு தனியாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. பட் அன்டில் தென் நோ ஃபோன்ஸ். ஃபோன் இருக்குது பட் நோ சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், நோ இன்ஸ்டாகிராம், நோ ஃபேஸ்புக், நோ ட்விட்டர். ஸோ அப்பா அம்மா எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. பிள்ளையும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக படிக்குது. டாப் மார்க்ஸு, செலக்டட் இன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. நவ் டு செலிப்ரேட் தேவ் கான் ஃபார் அ ஹாலிடே இன் மால்தீவ்ஸ். வராங்க. அந்த பையன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறான். அவங்க சாப்பிட்றது, அவங்க போயிட்டு விளையாடுறது, அவங்களோட ஸ்விம்மிங்கு, இதெல்லாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறான். ஹீ இஸ் ஹேவிங் த டைம் ஆஃப் ஹிஸ் லைஃப் இன் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா. ஒரு மெசேஜ், ரொம்ப அழகான பொண்ணு, செம்ம பியூட்டிஃபுல் கேர்ள். ஹாய், ஐ சா யுவர் மால்தீவ்ஸ் ஃபோட்டோஸ் அமேசிங்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்த பிறகு கரெக்டாக 1.5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் இஸ் பிகமிங் செக்ஷுவல். அந்த பொண்ணு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோகிராஃபு, பர்சனல் ஃபோட்டோகிராஃப், நியூட் ஃபோட்டோகிராஃபை அனுப்பிச்சி வைக்கிறான். அனுப்பிச்சிட்டு கேட்குறான், உன் ஃபோட்டோவையும் எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பையன் யோசிக்கிறான், அவள் அவ்வளோ நம்பிக்கையாக அனுப்பிச்சிருக்காள்ல, நம்ம அனுப்பலான்னு சொல்லிட்டு ஹீ சென்ஸ் ஹர் அ நியூட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவ்வளோதான். அந்த சைட்லேருந்து இம்மீடியட்டாக கால். பார்த்தா அந்த சைடில் இருக்கிறது பொண்ணு கிடையாது, ஒரு ஆள், ஒரு கிரிமினலு. ஹீ சேயிங் தட் இப்போ நீ வந்து உனக்கு எனக்கு வந்து $5,000 காசு கொடுக்கலன்னா உன்னோட ஃபோட்டோவை நான் இன்ஸ்டாகிராமில் போட்டுருவேன், உன் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் போடுவேன், உன்னை நான் டேக் பண்ணுவேன், நீ என்னை பிளாக் பண்ண முடியாது. திஸ் ஃபோட்டோகிராஃப் வில் பி ஃபார் எவர் இன் சோஷியல் மீடியா. இவனுக்கு வெதிர்த்து போச்சு. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தெளிவான பையன். ஸோ அவன் பேரம் பேசுகிறான், வேலைக்காவில் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணுறான். என்கிட்ட என்னோடய கிரெடிட் கார்டுக்கு $150 தான் என்னால் ஒரு நாளைக்கு வித்ட்ரா பண்ண முடியும், ஸோ நான் உனக்கு அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒத்துக்கிட்டு இருக்கான். இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அன்றைக்கி நைட்டு போயிட்டு தூங்குறான், பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. மறுநாள் காலையில் திரும்பவும் அந்த கிரிமினல் கிட்டேருந்து ஃபோனு, இந்த மாதிரி நீ $5,000 நீ கொடுக்கலன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு புட் இட் அப். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேரம் பேசுகிறான். தென் ஹி பாரோஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸு, கிவ்ஸ் $5,000. அதோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறான். த நெக்ஸ்ட் டே நைட்டு அகெயின் த கால் கம்ஸ் சேயிங், எனக்கு $10,000 தான், இல்லைனா உன் ஃபோட்டோவை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். யூ நோ வாட் திஸ் சைல்ட் டிட்? அவங்க வீடு இருந்த 3வது மாடியிலேருந்து ஜன்னலை திறந்து ஹி ஜம்ப்ஸ் டவுன், ஹி கமிட்ஸ் சூசைட். The child dies. பெஸ்ட் யூனிவர்சிட்டி, பெஸ்ட் மார்க்ஸு, லைஃபே இன்னும் தொடங்காத லைஃபு. சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க யாருக்கிட்ட என்ன பேசணும், எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு டிசிப்ளின் இல்லாததுனால தொடங்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அந்த பையனோட ஃபேஸ் அவங்க சொல்ல கடைசியாக அந்த எண்டுக்கு வந்தப்போ எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி சொட்டிடுச்சு. பிகாஸ் இதில் நீ யாரை தப்பு சொல்ல முடியும்? பேரண்ட்ஸை தப்பு சொல்ல முடியுமா? அந்த குழந்தைய தப்பு சொல்ல முடியுமா? அந்த கிரிமினல் அவங்களுக்கெல்லாம் கையில் வந்து டெக்னாலஜின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பவரை கொடுத்துடுச்சு. ஒருத்தனை ஏமாத்தின்னு இருந்தான்னா இன்றைக்கி 5,000 பேரை 10,000 பேரை ஏமாத்தின்னு இருக்கிறான். அப்போ யார் ஜாக்கிரதையில் இருக்கணும்?
நம்போம். Do you agree with me or not? படிக்க ஆரம்பிக்கிறோம், we call it as literacy. எந்த அளவுக்கு ஒருத்தவனுக்கு படிப்பு கலை இருக்குன்றத லிட்ரஸி, எழுத்து திறன் அப்படின்றோம், படிப்பு திறன்ன்றோம். ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக உங்கள் வயசில் ரொம்ப தேவையானது என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா டிஜிட்டல் லிட்ரஸி. இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். நீ டிஜிட்டல் ஸ்பேஸில் இறங்கியிருக்க, இது உன்னோட கிராமத்தில் இல்லை, நீ யாரு கூட பேசுகிற, அந்த சைடில் இருக்கிறவங்க உன்னோட பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுற. த போலீஸ் ஆஃபீஸர் வாஸ் சேயிங், அந்த ஊரில் ரொம்ப பெருசாக இருக்கிறது என்னென்னா ரிவெஞ்ச் போன்னா தெரியுமா, ரைட்? ஸோ ஒரு பையனும் பொண்ணும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ தே ஹாவ் தேர் இன்டிமேட் மூமெண்ட்ஸ் இல்லை, அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ரெக்கார்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த பையன் நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ரமைசிங் பிக்சர்ஸ். என்னைக்கு ரிலேஷன்ஷிப் உடையுதோ ரிவெஞ்சு, நீ என்னை விட்டுட்டு போனல, ஸோ த பார் உன்னோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு, நீ என்கிட்ட பேசின வார்த்தைகள், நீ கொடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் வந்து மீடியாவில் போகுது. ஸோ நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஓ ஐ ரியலி லவ் திஸ் பர்சன், ஐ ரியலி ட்ரஸ்ட் திஸ் பர்சன், மேபி ஹீ இஸ் ட்ரஸ்டபிள். ஆனால் நேரம் மாறுறப்போ மனுஷங்க மாறலாம்ல. ஸோ ஆர் யூ அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் ஷேரிங், வாட் யூ ஆர் டாக்கிங், வாட் யூ ஆர் டெக்ஸ்டிங்? அது என்னைக்காவது வந்து உன் லைஃப்பில் உன்னை திரும்ப ஹாண்ட் பண்ணுமா? சம்திங் யூ ஹாவ் டு ஆஸ்க். ரிலேஷன்ஷிப்ன்றது இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்ஸ் நைஸ் டு மீட் அப் பீப்புள் ஆன்லைன், நைஸ், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் கிரிமினல் இல்லைன்றது நமக்கு என்ன உத்தரவாதம், ரைட்? ஸோ இன்னொரு இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 6 டீனேஜர்ஸை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு யாருக்குமே என்னன்னு தெரியாது. Then the police officer said, I can find your entire life story in 6 clicks. நான் உன்னை பற்றி 6 search questions தான் போடுவேன். அந்த 6 search questionsல I will tell you something about you which you don't know அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான். அந்த பையனை பார்த்துட்டு டக்குன்னு அவன் பேரை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து சொன்னார், you're cheating on your girlfriend with her best friend. இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. At the same time he is also having a relationship with the girl's best friend. The best friend knew he was cheating, but the girl did not know that he was cheating. இவன் அப்படியே விதிர்த்து போயிட்டான். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவன் டேக் பண்ணியிருக்க ஃபோட்டோஸு அந்த ப்ரொஃபைல்லேருந்து ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்து, then they showed the photograph of this guy with that best girl and then he liking this girl's picture also. ஸோ நீ லைக் ஒரு இடத்துல போடுற, இன்னொரு ப்ரொஃபைலில், ஃபால்ஸ் ப்ரொஃபைலில் யூ ஆர் ஹேவிங் சம் ரிலேஷன்ஷிப் சைமல்டேனியஸ்லி. இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னாங்க, யுவர் மதர் இஸ் கோயிங் த்ரூ அ டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாருக்குமே தெரியாது, அவங்க ஃபேமிலியில் கூட இன்னும் தெரியல தட் யுவர் மதர் இஸ் கோயிங் த்ரூ அ டிவோர்ஸ்ன்றது. பட் தே வேர் ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ நீ நிறைய ஷேர் பண்ணலாம், எல்லாரோட காமெண்ட்ஸ்லேயும் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். ஐ எம் நாட் சேயிங் ராங். பட் இஃப் யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், வெளியில் இருக்கிறவன் யாராவது உன்னை வந்து ரிசர்ச் பண்ணுறான், what will they be able to find about you in 6 clicks? நீ எந்த வெப்சைட்ஸுக்கு போகிற, எந்த மாதிரி விஷயங்களை பார்க்குற, இதெல்லாம் இட் இஸ் ட்ரேசபிள். இஃப் யூ ஹாவ் அ VPN ப்ரைவேட் நெட்ஒர்க்னா ஓரளவுக்கு உனக்கு சேஃப்டி இருக்கும். இல்லைனா யூஆர் பீயிங் கெப்ட் அ வாட்ச் ஆன். ஸோ எவ்ரி டீனேஜர், அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, your life is just beginning. Please become aware of what are you sharing, who are you talking with in social media. எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, அது மாத்திரம் சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.